அத்தியாயம் 93. அவன் கஷ்டப்படணும் தானே இவ்வளவும் பண்ணோம். ஆனா இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கான். என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். கூடாது, அவன் சந்தோஷத்தை மொத்தமா அழிக்கணும். அவன் நிம்மதியா இருக்கக்கூடாது என்று அந்த கரடு முரடான தேகம் கொண்ட ஒருவன் கத்திக் கொண்டிருந்தான். அவன் முன்னே தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தார்கள் சிலர். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த குரு செத்துட்டாங்கிற செய்தி தான் என் காதுக்கு வரணும். அவனை முன்னாடியே கொல்ல சொல்லும்போது அவனுக்கு சாவை விட வேற ஒரு கொடுமையான விஷயத்த கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அந்த பீட்டர் எங்க அவன்? டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் நடந்து வந்து அவர்கள் முன்னே நின்றான் பீட்டர். வாங்க சார், இத்தனை நாளா அவனோட அடியாள் மாதிரியே எதுக்கு ஒன்று அவன் கூடவே இருக்க வச்சேன்? அவனை இப்படி சும்மா விட்டுட்டு வர்றதுக்கு தானா? அவனை நேரம் கிடைக்கும் போது செய்யணும் தானே. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவனை கொன்னுட்டு வாடான்னு சொன்னா இப்ப அவன் பொண்டாட்டி வயித்துல இருக்க கருவை களைச்சிட்டு வந்திருக்க என்றவன் கோபமாய் திட்டினான். அண்ணே, அவனுக்கு சாவை விட கொடுமையான தண்டனை அதுதான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேல உசுறு. அவன் வெளியே காட்டிக்காம இருந்தாலும் அவன் மேலேயும் அவன் வயித்துல இருந்த அந்த குழந்தை மேலேயும் உசுரே வச்சிருந்தான். அதனாலதான் அவளுக்கே தெரியாம ஒவ்வொரு நாளும் அவ சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுல ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்தேன். அது அவளுக்கு மட்டும் இல்லை, அங்க இருக்க யாருக்கும் தெரியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுதான் அன்னைக்கு அந்த குரு குடிச்சிட்டு வந்து அவளை படியில தள்ளி விட்டு தான் அந்த குழந்தை செத்து போன மாதிரி செட் பண்ணேன். அப்பதான் அந்த வேதனை தாங்காம ஒவ்வொரு நாளும் அவன் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அவனே செத்து போவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த பாய்சன் மூலமா தான் அன்னைக்கு அவளுக்கு கரு களைஞ்சு போனது. ஆனா அவன் அந்த குழந்தை களைஞ்சு போனதுக்கு அந்த குரு தான் காரணம்னு நினைச்சு அவனை விட்டுட்டு போயிட்டான். அந்த குருவும் பைத்தியம் பிடிச்சி சுத்தினான். அவனே ஏதாவது பண்ணி செத்து போவான்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ அவ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவனும் அங்கே போவான்னு நினைக்கல என்று பீட்டர் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். வேலை செஞ்சுட்டு வாடான்னு சொன்னா நீங்க வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க முட்டாள். எனக்கு தேவை அவன் உசுறு தான். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணு. பீட்டர் தலையசைத்தான். சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். திரும்பி வரும்போது அந்த குரு செத்துட்டாங்கிற நல்ல செய்தியோட தான் வருவேன். அந்த ஆசிரமத்தில் இருந்த குழந்தைகள் அனைவரும் அந்த வேனில் வரிசையாக ஏறிக்கொண்டிருந்தார்கள். குரு, இதான் சரியான நேரம். எல்லாரும் கொடைக்கானல் டூர் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள எப்படியாவது நீ சந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானம் பண்ணி உன் மனசுல என்ன இருக்குன்னு அவகிட்ட சொல்லிடு. காசி ரகசியமாய் சொன்னான் குருவிடம். அவ என் மேல பயங்கர கோவத்துல இருக்காளே. குரு சற்று தயக்கமாய் சொன்னான். அதுக்கு அப்படியே விட்டுருவியா என்ன? நம்ம தாண்டா ஏதாவது பண்ணணும், சும்மா விட முடியாது. அப்புறம் கடைசி வரைக்கும் அவ இப்படியே இருக்க வேண்டியதுதான். நீயும் அவளை தூரமா நின்று லவ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இது நல்ல வாய்ப்பு. சீக்கிரம் அவகிட்ட மன்னிப்பு கேளு. முடிஞ்சா அவ காலில் கூட விழுந்துரு, தப்பே இல்லை. பொண்டாட்டி காலில் விழுகிறது புண்ணியம். காசி கெத்தாய் சொன்னான். குரு காசியை ஏற இறங்க பார்த்தான். என்னடா அப்படி பாக்குற? உண்மையதான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி இருந்து அவளே தப்பு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கூட யோசிக்காம நானே அவ காலில் விழுந்து அவளை சமாதானம் பண்ணிடுவேன் என பல்லை இழுத்து சொன்னான். என்னப்பா டிரைவரு, வண்டி எடுக்கலாம் தானே? உள்ள இருந்து ஒருவர் குரல் கொடுத்தார். ஆ, இதோ வந்துட்டேன். டே கூப்பிட்றாங்க. ஆமா, சந்திரா வண்டியில் ஏறிட்டாளா? ஆ, எல்லாரும் ஏறியாச்சு, நீ வண்டி எடு என்று காசியும் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டான். வண்டி கொடைக்கானல் நோக்கி புறப்பட்டது. இதையெல்லாம் இவ்வளவு நேரம் ஒளிந்து நின்று கண்காணித்து கொண்டிருந்த பீட்டர் உடனே யாருக்கோ போன் போட்டான். அண்ணே, எல்லாரும் மொத்தமா கொடைக்கானல் போறாங்க, என்ன பண்றது? டேய், சரியான வாய்ப்பு. மொத்தமா வண்டியோட அடிச்சு தூக்கு. அதுவும் கொடைக்கானலை வச்சு தூக்கு. அப்பதான் உடம்பு கூட கிடைக்காம போகும். அது மட்டும் இல்ல, யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அண்ணன், அவன் கூட சேர்ந்து அந்த வண்டியில நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. எப்படி? அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் சாகணும், அவ்வளோதான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். நீ அடிச்சு தூக்கு. பீட்டர் சரியென்று தலையாட்டியவன் உடனே அந்த வண்டியை ஃபாலோ செய்து சரியான நேரம் வரும்பொழுது அந்த வண்டியை அடித்து தூக்க தயாராக இருந்தான். லிங்கம் வழக்கம் போல வேலைகளை முடித்துவிட்டு அந்த நள்ளிரவு நேரம் வீட்டிற்கு கிளம்ப தயாராக இருந்தான். எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் என்று தனது புல்லட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பது, லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு நேரத்துக்கு மாத்திரை போடு, இல்லைன்னா சிவா தம்பி எங்ககிட்ட தான் ஏன்னு கேட்பாரு. சொன்னா கேளு. ஆனந்தியும் வைதேகியும் எவ்வளவோ சொன்ன போதும் அந்த உணவை உண்ண மறுத்து விட்டாள் வது. இல்லக்கா, எனக்கு வேணாம். நைட்டு அவர் தானே எனக்கு ஊட்டி விடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் வந்து ஊட்டி விட்டதும் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க என்றவர்கள் எவ்வளவு சொன்ன போதும் பெண்ணவள் அதை மறுத்து விட்டாள்.
சரி, நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. சாப்பிட எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். சிவா தம்பி வந்ததும் 2 பேரும் சாப்பிடுங்க, சரியா? சரிக்கா என்று பெண்ணவள் லிங்கத்துக்காக காத்திருக்க துவங்கினாள். லிங்கம் வண்டியில் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும் பெண்ணவள் அவன் செல்லாமல் உண்ணமாட்டாள் என்று. அதனால்தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை விட்டுவிட்டு சீக்கிரமே கிளம்பி விடுவான். ஆனால் இன்று சற்று தாமதமாகிவிட்டது. அதனால் அவசரமாக வண்டியில் சென்று கொண்டிருந்தவன் போன் ரிங் ஆனது. எப்பொழுதும் வண்டியில் செல்லும் பொழுது போன் பேசும் பழக்கமில்லாதவன் அவன். ஆனால் இன்று பெண்ணவள் தனக்காக பசியுடன் காத்திருப்பாள் என்பதால் போனை எடுத்து பார்த்தான். அதில் என்னுயிர் காதலை என்று சேவ் செய்து வைத்திருந்தான். அதை பார்த்ததும் அவன் இதழில் ஒரு அழகான புன்னகை வந்தது. வதுதான் கால் பண்ணியிருப்பாள் போலும். வதுவிடமிருந்து அழைப்பு வந்ததால் அதை அட்டன் செய்யலாம் என்றவன் எண்ணும் நேரம் முன்னே வந்த ஒருவன் அப்படியே லிங்கம் வண்டியை அடித்து தூக்கினான். அத்தியாயம் 94. முன்னே வந்த வண்டி ஒன்று லிங்கத்தை அடித்து தூக்கியது. சரட்டென்று அந்த வண்டியுடன் சேர்ந்து சரட்டி கொண்டு போய் விழுந்தான் லிங்கம். வண்டி ஒரு பக்கம் கிடக்க லிங்கம் ஒரு பக்கம் கிடந்தான். கை கால்களில் சிராய்ப்பு இருந்தது. நெற்றியில் சற்று காயம். டே, அவன் போய் சேர்ந்துட்டானா இல்ல இன்னும் உசுறு இருக்குதான்னு பாரு. அந்த மொட்டை தலையன் சொன்னதை கேட்டு இன்னொருவன் லிங்கம் அருகே சென்றான். லிங்கம் கீழே விழுந்து கிடந்தான். அவன் உடலில் அசைவில்லாமல் இருந்தது. என்னாச்சு? சிகரெட் பற்ற வைத்தபடி சத்தம் கொடுத்தான் அந்த மொட்டை. அண்ணா, அசைவில்லாத மாதிரிதான் இருக்கு என்றவன் கூறி முடிக்கவில்லை. அம்மா என்று அலறல் சத்தத்துடன் அலறிக்கொண்டு போய் விழுந்தான் அந்த பக்கம். சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் என்னவென்று பார்த்தார்கள். அவன் அனுப்பி வைத்த அந்த அடியால்தான் சற்று தொலைவில் விழுந்து அங்கும் இங்கும் உருண்டு கொண்டிருந்தான். டே, என்னடாச்சு? அந்த மொட்டை அடியாலை புரியாமல் பார்த்தான். அண்ணா, அவன் அடிச்சுட்டான் என்று சொல்லி முடிக்கும் நேரம் தப்பென்று சத்தம் கேட்டு அவர்கள் அனைவரும் மெல்ல திரும்பி பார்த்தார்கள். அங்கே அந்த இருட்டுக்குள் இருந்து நெற்றியில் ரத்தம் வடிய கழுத்தை அங்குமிங்கும் ஆட்டிக்கொண்டு அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தின் கீழ் நின்றான் லிங்கம். அவன் கைகளில் போட்டிருந்த அந்த தங்க காப்பை மேலே ஏற்றி விட்டான். கழுத்திலிருந்த ருத்ராட்ச கொட்டையை தொட்டு வணங்கி கொண்டான். பின் அவன் சட்டையை கழட்டி அழுக்குப்பட்டு விடாத இடத்தில் வைத்துவிட்டு வேஷ்டியை மடக்கி கட்டினான். என்ன தம்பி, என்ன பழக்கம் அது? யார் அனுப்பின ஆள் நீங்க? என்று 2 கைகளையும் சேர்த்து முறுக்கிக் கொண்டு மெல்ல அவர்களை நெருங்கினான் லிங்கம். டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. அந்த மொட்டை சத்தம் போட 2 பேர் லிங்கம் நோக்கி ஓடினார்கள். அவர்கள் இருவரின் கையையும் பிடித்து அப்படியே பின்னால் மடக்கி அவர்களின் பின்முட்டியில் ஒரு உதைவிட அப்படியே இருவரும் முட்டி போட்டபடி கீழே விழுக அவர்களின் கழுத்தினை பிடித்து சரட்டென்று திருப்பிவிட்டான் லிங்கம். அவ்வளவுதான். இருவரும் அப்படியே அந்த ரோட்டில் விழுந்தார்கள். அதை பார்த்து அந்த மொட்டையோ மேலும் கீழும் முழித்தான். அரே, நீங்க யாருன்னு கூட தெரியல. எதுக்கு வீணா வந்து அடி வாங்குறீங்க? யாரும் உங்களை அனுப்பி விட்டதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்க. லிங்கம் மெல்ல அவர்களை நெருங்கினான். டேய், என்னடா பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அவனை அடிச்சு படுக்க வைங்கடா. இன்னொருவன் ஓடி வந்தான். அவன் வயிற்றில் விடாமல் 6 குத்து விட்டான். அவனுடைய காப்பை கழட்டி கைகளில் பிடித்து கொண்டு. அவ்வளவுதான். அவன் அப்படியே நிலையில்லாமல் கீழே விழுந்தான். அடுத்ததாக அந்த மொட்டையை அடிக்க லிங்கம் அவனை நெருங்கிய சமயத்தில் ஒருவன் அப்படியே லிங்கம் பின்தலையில் அடித்து விட்டான். சற்று நேரத்திற்கு முன்பு சரவணன் மருத்துவமனையில் இருந்தான். அவனின் எண்ணுக்கு அந்த அடியாளிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்டா, இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க, என்ன விஷயம்? அண்ணே, நீங்க சொன்ன லிங்கத்தை நாங்க தூக்கிட்டோம். அந்த அடியாள் பேசியதை கேட்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே ஓடி வந்தான் சரவணன். டேய், என்னடா சொல்ற? அவனை தூக்கிட்டீங்களா? சரவணன் நம்பாமல் கேட்டான். ஆமாண்ணே, உன் போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன், நீங்க அதுல பாருங்க. சரவணன் வாட்ஸ்அப் சென்று பார்த்தான். அதில் லிங்கத்தை கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். போடு, அப்படி போடு. அடே, அந்த செல்லத்தை நாங்க வர வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. அவன் உசுறு என் கையால தான் போகணும். அது வரைக்கும் அவனை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது என்று உடனே வண்டி எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் சரவணன். அந்த வண்டி கொடைக்கானல் மலையின் அடிவாரத்திலிருந்து மெல்ல மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு பின் அந்த மலை உச்சியில் நின்று கொண்டிருந்தது அந்த வேன். குரு, இதான் சரியான வாய்ப்பு. நீ போய் எப்படியாவது சந்திரா கிட்ட பேசு. உன் மனசுல என்ன இருக்குன்னு அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. காசி குருவை அவள் அருகே தள்ளிவிட்டான். டே, ஒரு மாதிரி பயமா இருக்குடா. குரு தயங்கினான். ஏண்டா,
நீ எம்புட்டு பெரிய சம்பவம் பண்ண ஆளு, நீ போய் பயமா இருக்குன்னு சொல்லலாமா? டேய், சம்பவம் பண்றது என்னமோ ஈஸி தான். ஆனா ஒரு பொண்ணு கண்ணை பார்த்து பேசுறது தான் கஷ்டம். ஒரு பொண்ணு மேல எனக்கு காதல் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் காதல சொல்ல முடியாம தவிக்கும் போதுதான் உனக்கு அந்த தவிப்பு என்னன்னு புரியும். எனக்கு காதலா? அப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில நடந்தா பார்க்கலாம். இப்ப நீ போய் சொல்லு. என்று காசி விலகி நின்று கொண்டான். குரு தயங்கி தயங்கி பெண்ணவள் அருகே சென்றான். பேசுடா. காசி சைகை செய்தான். அவனும் அதுக்குத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வார்த்தைகள் தான் வர மறுத்து அடம் பிடித்து கொண்டிருக்கிறது. பின் எப்படியோ திக்கி திணறி குருவி என்று அழைத்து விட்டான். சந்திரா அந்த அழைப்பினை கேட்டு என்னவென்பதை போல் திரும்பி பார்த்தாள். டீ குடிக்கலாம். டீ குடிக்கலாம் என்று வண்டியை அந்த மலை உச்சியில் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அனைவரும் டீ குடிக்க சென்றுவிட இவர்கள் நால்வர் மட்டும்தான் உள்ளே அமர்ந்திருந்தார்கள். குழந்தைகளும் அந்த வேனில் அமர்ந்துதான் ஸ்நாக்ஸ் உண்டு கொண்டிருந்தார்கள். அவன் சத்தம் கேட்டு பெண்ணவள் என்ன என்பதை போல திரும்பி பார்க்க வந்து அது வந்து சற்று தடுமாறினான். அடே, பேசி தொலைடா. இங்கே காசிதான் ஆக்சன் செய்து கொண்டிருந்தான். என்ன வேணும்? சந்திராவே பேசிவிட்டாள். உன்கிட்ட பேசணும். திணறினாலும் சொல்லிவிட்டான். பெண்ணவள் பேசு என்பதைப் போல சைகை செய்தாள். வந்து எனக்கு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னால முடியல. நீ ஒவ்வொரு முறையும் ஒரு மாதிரி பார்க்கும்போது நீதானே என் புள்ளைய கொன்னுட்டேன்னு ஒரு மாதிரி பார்வை. அதை என்னால தாங்கிக்கவே முடியல குருவி. எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நான் உன்கிட்ட நல்லவனாக விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். சத்தியமா இந்த நொடி உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியல என்று அவன் மேற்கொண்டு பேச வாயெடுக்கும் முன்னே சந்திரா பேசினாள். கண்ணுக்கேணியாள். இது பொண்ணு பேரு. ருத்ர மாதவன். இது பையன் பேரு. கண்கள் கலங்க சொன்னாள் சந்திரா. அவன் வார்த்தைகள் அப்படியே நின்றது. அந்த குழந்தை ஆனா பொண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா பொறுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு நான் பேரு கூட வச்சுட்டேன். என் புள்ள வந்தா எல்லாமே மாறும்னு நினைச்சேன். என் கையால எல்லாத்தையும் ஆசை ஆசையா வாங்கி வச்சேன். ஆனா என்று தனது வயிற்றை தடவி கொண்டாள் சந்திரா. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் துளி அவள் கைகளில் பட்டு தெரித்தது. அவன் பேச வந்த வார்த்தை மறந்து அவளின் கண்களை பார்த்தபடி நின்றான். எத்தனை ஆசை வைத்திருக்கிறாள் அந்த குழந்தை மீது. அந்த குழந்தைய கொன்னுட்டு எப்படி உங்களால என்கிட்ட இந்த மாதிரி பேச முடியுது? நான் எப்படி உங்களை மன்னிப்பேன் நினைக்கிறீங்க? அவன் இதழ்கள் விரக்தியாய் விரிந்தது. என் குழந்தைய போச்சு. உங்களை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் அன்னைக்கு என் குழந்தை களைஞ்சு ரத்தமா போனதா ஞாபகம் வருது. என்னால உங்களை மன்னிக்க முடியாது. நீங்க என் குழந்தை என்கிட்ட இருந்து கொன்னுட்டீங்க. நான் மட்டும் இல்ல, என்னோட குழந்தை கூட உங்களை மன்னிக்காது. பெண்ணவள் தேம்பி தேம்பி அழுதாள். குரு கண்கள் கலங்கி போனது. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. இங்க இருந்து போயிருங்க. உங்களை பார்க்கவே பிடிக்கல. நீங்க கொலைகார. என் குழந்தைய கொன்னுட்டீங்க. உங்களை பார்க்க கூட பிடிக்கல. நீங்க இங்க இருந்தாலும் என்னை அடையணும்னு நினைச்சாலும் நானே என்னை அழிச்சுப்பேன். அப்புறம் என் பொண்ணு கூட தான் நீங்க குடும்பம் நடத்தணும். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி சொல்லுவேன்னு நினைக்கல என்று கண்கள் கலங்க அவனை பார்த்தாள் பெண்ணவள். குரு கலங்கிய கண்களுடன் பெண்ணவளை பார்த்தான். பெண்ணவள் அதை சொல்ல போன சமயத்தில், எப்பா டிரைவர் தம்பி, ரொம்ப குளிருது, சீக்கிரம் வண்டி எடு என மற்ற அனைவரும் வண்டியில் ஏறிவிட்டார்கள். அதனால் அதற்கு மேல் அவர்களால் பேச முடியவில்லை. அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். சந்திரா கலங்கிய கண்களுடன் கடைசி இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். காசியும் கடைசி இருக்கையில் அமர்ந்தான். குரு டிரைவர் சீட்டில் வண்டி ஓட்ட அமர்ந்தான். அவன் எண்ணம் முழுவதும் பெண்ணவள் பேசிய வார்த்தைகளில்தான் இருந்தது. ஏண்டி இப்படி பேசின? பாவம் அந்த அண்ணா. சந்திரா தோழி கூட குருவுக்காக வருத்தம் கொண்டாள். அப்பொழுது சந்திரா எண்ணுக்கு ஒரு புது நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. பெண்ணவள் அதை அட்டன் பண்ணி காதில் வைத்தாள். மறுபக்கம் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. யார் நீங்க? மிஸ்ஸஸ் குரு. நான் யாருன்னு தெரியலையா? என் வாய்ஸை வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். பீட்டர் அண்ணா. இம்முறை சரியாக கண்டுபிடித்து விட்டாள் சந்திரா. அந்த பெயரை கேட்டதும் காசி சந்திராவை திரும்பி பார்த்தான். வெல், கண்டுபிடிச்சிட்ட? எஸ், நான் தான். நானே தான். அப்புறம் எப்படி இருக்க தங்கச்சி? உன் புருஷன் உன்னை தேடி வந்திருக்கானா? சரி, இப்போ எனக்கு சுத்தி வலிச்சு பேச நேரம் இல்லை. ஏன்னா நான் இருப்பேன். ஆனா நீங்க தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்க மாட்டீங்க. இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சுட்டு போய் சேரு. நீ நினைக்கிற மாதிரி உன் புள்ள செத்து போனதுக்கு உன் புருஷன் காரணம் இல்லை.
சந்திரா கண்களில் அதிர்ச்சி. காசி போனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டான். ஆமா, உன் புருஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் இங்க வந்ததுக்கு காரணம் அவனை கொல்லத்தான். ஆனா அவனுக்கு உன் மேல பயங்கர காதல். அதை என்கிட்டே சொல்றான். யாரா இருந்தாலும் அவனை தாண்டிதான் உன்னையும் சரி புள்ளையவும் சரி தொட முடியும்னு சொல்றான். அப்போ முடிவு பண்ண, உன் வயித்துல வளர்ற அந்த புள்ளைய தூக்கணும்னு. அதனால நீ டெய்லியும் புள்ள தெம்பா வளர ஒரு மருந்து குடிச்சியே, அதுல நான் தான் ஸ்லோ பாய்சனை கலந்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வளர்ந்து அந்த கருவை கொன்னுடும். ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் உனக்கு கலந்து கொடுத்து குழந்தைய கொன்ன. உன் புருஷனுக்கு சரக்குல போதை மருந்து கலந்து கொடுத்து அவனே உன்னை தள்ளிவிட்ட மாதிரி செட் பண்ண. ஆனா உண்மை என்னன்னா, உன் புள்ள அதுக்கு முன்னாடியே செத்து போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உன்னை மாடியிலேருந்து தள்ளி விட்டது குரு இல்ல, நான் தான். நீ அவன்தான் கொன்னுட்டான்னு நினைச்ச. நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஆனா அவன் என்னன்னா நல்லவன் மாதிரி உன்னை தேடி வந்துட்டான். அவன் சந்தோஷமா வாழவே கூடாது. அதுக்காக எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவேன் என்று வன்மமாக பேசினான். அடே பொறுக்கி புறம்போக்கு நம்பிக்கை துரோகி, கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டியடா. காசி கத்தினான். ஆஹா மாப்ள, நீயும் எல்லாத்தையும் கேட்ட போல. நல்லதுதான். சரி, மொத்தமா போய் சேருங்க. இவ்வளவு நேரம் இவன் பேசியதையெல்லாம் கேட்டு கண்கள் கலங்க அதிர்ச்சி விலகாமலே பெண்ணவள் டிரைவர் சீட்டில் வண்டியை ஓட்டிய கணவனை பார்த்தாள். பெண்ணவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிக்காமல் வடிய அங்கு அதே நேரம் குரு கண்களிலிருந்தும் கண்ணீர் கண்ணம் நனைத்தது. அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு பெரிய வண்டி ஒன்று அந்த வேனை அடித்து தூக்கியது. அத்தியாயம் 95. சரவணன் அவசரமாக அந்த குடோன் உள்ளே வந்தான். அங்கே நாற்காலியில் கட்டிய நிலையில் அமர்ந்திருந்தான் லிங்கம். ஆஹா, அடடா அட்டகாசம். இதுக்குத்தான் இவ்வளோ நாள் காத்திருந்த. என்ன ஒரு ஆட்டம் ஆடுன மவனே. இன்னைக்கு உன் நிலைமை என்னன்னு பாத்தியா? நீ கண்டிப்பா அதுக்கு அனுபவிப்படா என் தக்காளி என்று லிங்கம் முன்னே சேரை போட்டு அமர்ந்தான் சரவணன். என் நந்து இருக்காளே, அவ மேல சின்ன வயசுல இருந்து ஆசலடா. எனக்கு வெறி. அவளை அடையணும்னு அவ்வளவு வெறி. கொஞ்சம் கொஞ்சமா அவளை என்கிட்ட கொண்டு வந்த. எப்படியாவது அவளை அடைய போற சமயத்துல அந்த மடைய மானம் மரியாதை அது இதுன்னு என்னமோ சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டான். அதுக்கப்புறம் கூட பெருசா ஒரு பிளான் பண்ணி அவளை மிரட்டி சைன் வாங்கி அவளை இங்கிருந்து பேக்கப் பண்ண வச்சேன். அனைத்தையும் உளறி கொட்டினான் அவன். என்ன மிரட்டி சைன் வாங்கினியா? லிங்கம் அவன் முகம் பார்த்தான். பின்ன அவளா போவன்னு நினைச்சியா? நான் கூட அவ கோபக்காரி. கல்யாணம் ஆன அடுத்த நாளே எப்படியாவது நீ கட்டின தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு வந்துருவான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ என்னன்னா உன்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உன்னை பிடிச்சிருக்கு, என்னை தாண்டி தான் என் புருஷன் மேல கைய வைக்க முடியும்னு அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுவா. அவ்வளவுதான், வெறி ஏறிடுச்சு. அன்னைக்கே உன்னை லாரி ஏத்தி விட்டு கொல்ல பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்ட. சரின்னு எத்தனையோ முறை ட்ரை பண்ண. ஒவ்வொரு முறையும் அவளே ஏதாவது வழியில வந்து உன்னை சேவ் பண்ணிடுவா. அதுதான் இப்படி இவ்வளவு வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு உடனே அவங்க அம்மா அப்பாவை வச்சு பிளானை ரெடி பண்ண. அவங்கள போட்டு தள்ளிடுவேன் பிளாக்மெயில் பண்ண. அவ்வளோதான், பொண்ணு என் வழிக்கு வந்துருச்சு. அப்புறம் வந்துதானே ஆகணும். அதே வச்சு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க வச்சேன். எல்லாமே பிளான் படி தான் நடந்தது. ஆனா கடைசி நேரத்துல அவ இப்படி எனக்கே விபூதி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் பல மாசமா தேடுறேன். ஆனா அவளை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இங்க வந்து தொக்கா மாட்டிக்கிட்டா. இப்போ மட்டும் உங்களை சந்தோஷமா வாழ விடுவேனா என்ன? எப்படி தூக்குன பாத்தியா? நீ அணு அணுவா துடிக்கணும், நான் அதை பார்க்கணும். இப்போ மட்டும் இல்ல, உன்னை ஒரு நாளும் சந்தோஷமா வாழவே விடமாட்டேன். நந்து எனக்கு தான், அவ எனக்கு மட்டும்தான். டேய், இவனை அடிச்சு கொள்ளுங்கடா என்று லெந்தியான டயலாக் ஒன்று பேசிவிட்டு சரவணன் திரும்பி பார்த்தான். அங்கே அவனுக்கு போன் போட்ட மொட்டையும் மற்ற கூட்டாளிகளும் வாயை மூடிக்கொண்டு ஒரு மூலையில் குந்த வைத்து அமர்ந்திருந்தார்கள். அடே, இங்க என்னடா பண்றீங்க? என்னமோ வயசுக்கு அந்த பொண்ணை உட்கார வச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. வாங்கடா. அவனுங்க வரமாட்டாங்க சகல என்று சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சரவணன். அங்கு இவ்வளவு நேரம் கட்டியிருந்த அந்த கயிறை எல்லாம் அப்படியே தூக்கி எறிந்து அவன் அமர்ந்திருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி தன்னுடைய கழுத்தை அங்கும் இங்கும் வளைத்து கொண்டான் லிங்கம். அப்புறம் சகல எப்படி இருக்கீங்க? யாருடா நம்மள ஆள் வச்சு அடிக்க சொல்லிருக்கான்னு நான் யாரையோ யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா பாரு, எனக்கு அப்ப கூட உன் முகம் ஞாபகமே இல்லை. ஏன்னா அப்ப கூட நான் உன்னை யோசிக்கவே இல்லை. உன்னை நான் கணக்குல கூட வச்சுக்கிறது இல்லை. எனக்கே தெரியாம இவ்ளோ வேலை பார்த்து வச்சிருக்கே சகல என்ற லிங்கம் முகத்தில் ஒரு கேடி புன்னகை வந்தது. ஏய், நீ எப்படி கட்ட ஊத்த?
சரவணன் முகத்தில் சற்று பயம் வந்து போனது. கட்டுனாதானே அவுக்கிறதுக்கு? என்ன புரியலையா? இதெல்லாம் ஒரு செட்டிங் சகல. அவனுங்க ஃபோன் போடல, நான் தான் மிரட்டி ஃபோன் போட வச்சேன். ஏன்னா என்னை கொல்ல சொன்ன அந்த புண்ணியவன் முகத்தை நான் பார்க்க வேணாமா? அதுக்குத்தான். ஆனா நீ என சிரித்து கொண்டான் லிங்கம். டேய், நீதான் என்னோட பெரிய எதிரி. உன்னை விடமாட்டேன். உன்னை கொன்னாதான் எனக்கு நந்து கிடப்பா. அவ கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன் என்று பின்னால் சொருவி வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அவனை குத்த ஓடி வந்தான் சரவணன். அவன் கையை அப்படியே லாபகரமாக பிடித்து முதுகுக்கு பின்னால் வளைத்து அந்த கையை முறுக்கி விட்டான். இதை செய்வதற்கு பெரிதாய் ஒன்றும் லிங்கம் கஷ்டப்படவில்லை. அவன் சாதாரணமாக பிடித்து முறுக்கி விட்டான். ஏய், விடுடா, கைய விடுடா, விடப்போறியா இல்லையா என்று வலியில் கத்தினான் சரவணன். அட கடவுளே, பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்க, ஆனா இதை தாங்க முடியல சகல என்று அப்படியே சரவணன் கைகளை விட அவனோ கீழே போய் விழுந்து வலியில் அங்குமிங்கும் புரண்டு கொண்டிருந்தான். ஏய், பாக்குறதுக்கு சாமி மாதிரி இருந்துட்டு இப்படி அடிக்கிற, யார்டா நீ? சரவணன் கைகளை அவனால் தூக்க முடியவில்லை. வலியில் கத்தினான். பாக்குறதுக்கு நெத்தியில பட்ட, கழுத்துல அருணாச்சல கொட்டையுமா இருக்கானே, ஈஸியா தட்டி தூக்கிடலான்னு நினைச்சியா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தானே தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதல்ல. தெரிஞ்சா தாங்க மாட்டேன் என்று அவன் கைகளை பிடித்து பின்னால் வளைத்தான். இங்க பாரு, வதுதான் என் உசுறு. அவங்கள பார்த்த நிமிஷம் முடிவு பண்ண, இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா அது அவங்க கூட மட்டும்தான். என்ன ஆனபோது ஒரு நாளும் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். அவ மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட அதனால தாங்கிக்க முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே பிளாக்மெயில் பண்ணி தான் சைன் போட்டு உங்ககிட்ட இருந்து பிரிச்சேன்னு தைரியமா சொல்லுவேன். இதுக்கே உன் குடலை உருவி மாலையா போடணும்னு தோணுது. என்ன பண்ணலாம் என்று இவ்வளவு நேரம் இருந்த புன்னகை முகம் மாறி கண்கள் சிவக்க பட்டென்று சரவணன் கழுத்தை பிடித்து அப்படியே அந்தரத்தில் தூக்கிவிட்டான் லிங்கம். அவனோ மூச்சுக்கு திணறியபடி போராடி கொண்டிருந்தான். இந்த நிமிஷம் கூட உன்னை என்னால கண்டம் துண்டமா வெட்டி கொன்னு போட முடியும். ஆனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் கொன்னுற மாட்டேன். இப்ப சொல்றேன், வது எனக்கானவ. அவளை கொண்டு போக அந்த யமனை வந்தாலும் எரிச்சிருவேன். என்னை தாண்டி தான் அவளை நெருங்கணும். அவ என் பொண்டாட்டி, என்னோட உசுறு, புரியுதா? அத்தனை ஆக்ரோஷமாக சொன்னான். சரவணன் கண்கள் சொக்கியது. நாக்கு வெளியே வந்தது. இன்னும் சற்று விட்டால் சரவணன் எமலோகம் சென்றிருப்பான். உன்னை இப்ப உயிரோட விட்டதுக்கு ஒரே காரணம், என் புள்ள வயிற்றுல இருக்கும்போது எந்த உசுரையும் கொல்லக்கூடாதுன்னு தான். இல்லைன்னா இந்நேரம் உன் அஸ்தி கூட கிடைக்காம உன்னை அழிச்சிருப்பேன். இன்னொரு முறை அவளை நெருங்கணும்னு நினைப்பியா? சரவணன் கீழே விழுந்து லொக் லொக் என்று இருமிக் கொண்டவன் பயந்து போய் இல்லை என்று தலையாட்டினான். கொன்னு போட்டுருவேன் என்று அனல் தெறிக்க அனைவரையும் மிரட்டிவிட்டு பின் அப்படியே சாந்தமானவன் காப்பை இறக்கிவிட்டு முகத்தில் புன்னகையை வரவைத்தான். அந்த சிவனோட சாந்த முகத்தை மட்டும் பார்த்து அவர் பொறுமையானவர், அமைதியானவர்னு நினைக்காத. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. அவரு ருத்ர தாண்டவம் ஆடுனா நீ தாங்க மாட்ட. இன்னொரு முறை குறுக்க வந்தா அடுத்த முறை இப்படி பேச நீ உயிரோட இருக்க மாட்ட என்று சிரித்த முகத்துடன் சாந்தமாக சொன்னாலும் அவன் கண்களில் இருந்த தீவிரம் அதை நிச்சயம் அவன் செய்து விடுவான் என்று அவனுக்கு உணர்த்தியது. அத்தியாயம் 96. திடீரென்று ஏற்பட்ட தாக்குதலில் அந்த வேன் நிலை குலைந்து அந்த மலை உச்சியில் புரண்டு பாதி பஸ் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கும் இங்கும் பஸ் தொங்கிக் கொண்டிருக்க பஸ்ஸில் இருந்த அனைவரும் பயத்தில் கத்தினார்கள். குழந்தைகள் பயந்து போய் கூச்சலிட்டு கத்தினார்கள். பயப்படாதீங்க, யாரும் அசையாதீங்க, குரு கத்தினான். இருந்தாலும் அவர்கள் பயத்தில் கத்திக்கொண்டுதான் இருந்தார்கள். நீங்க அசைஞ்சா பஸ் மலையில இருந்து கீழே விழுந்துரும். என்ன நம்புங்க, இங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. ஆனா அசையாம இருங்க, அப்பதான் இப்ப எதுவும் ஆகாது. இப்பொழுது கதறல் சத்தம் குறைந்தது. எல்லாரும் இருக்க இடத்துல பத்திரமா இருங்க, யாரும் அசையாதீங்க. காசி என்று கத்தினான். சொல்டா. அந்த கடைசியில் இருந்தான் காசி. டேய், நீ அந்த கண்ணாடி உடைச்சு வெளியே போக முடியுமான்னு பாரு. சரிடா என்று காசி குரு சொன்னது போலவே அங்கிருந்த இரும்பு வாளி எடுத்து அந்த கண்ணாடியில் அடித்தான். அது அவ்வளவு எளிதில் உடையவில்லை. மீண்டும் அழுத்தி அடித்தான். இப்போது உடைந்து நொறுங்கியது. மெல்ல அசையாமல் அந்த பின்பக்கமாய் அங்கிருந்து தாவி குதித்தான் காசி. டேய், அப்படியே அசையாம ஒவ்வொருத்தங்களா கூட்டிட்டு போ. குரு வழி சொன்னான். காசி அந்த பக்கமாய் கயிறு ஒன்றை போட்டு ஒவ்வொருவராய் இழுத்தான். சந்திரா வா. பெண்ணவளுக்கு அவனை விட்டு வர மனமில்லை.
அண்ணா அவரு சந்திரா தயங்கினாள். முதல்ல உன்னை காப்பாத்தணும், வாமா. அண்ணா அவரு அவரு வராம எப்படிண்ணா? சந்திரா கண்கள் கலங்கி போயிருந்தது. அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அவன் வந்துருவான், என்ன நம்புமா. சந்திரா திரும்பி அந்த பஸ் கம்பியை பிடித்து கொண்டவள் குரு முகத்தை பார்த்தாள். போடி போ. குரு கத்தினான். அவளின் கண்ணீர் துளி அந்த தரையில் பட்டு தெரித்தது. ஒவ்வொருவரும் மெல்ல மெல்ல அந்த பின்பக்க வழி மூலம் பத்திரமாக அங்கே ஏறி குதித்தார்கள். குழந்தைகளை உள்ளே இருந்து குருதான் அந்த கயிறில் கட்டி ஏற்றி விட்டான். டீச்சர்ஸ், மதர்ஸ் என்று அனைவரும் ஏறி குதித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் சாய்ந்து கொண்டிருந்தது பஸ். இன்னும் 10 குழந்தைகளுக்கு மேல் உள்ளே இருந்தார்கள். பெண்ணவள் இதயம் அதிவேகமாய் துடித்தது. டேய் புடிச்சு இழு என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குழந்தையின் வயிற்றில் கயிற்றை கட்டி ஏத்தி விட்டான் குரு. இன்னும் 3 குழந்தைகள்தான் இருந்தது. அந்த குழந்தைகளை ஏற்றிவிட்டான். கடைசி குழந்தைக்கு கால் நடக்க வராது, கண்ணும் தெரியாது. அந்த குழந்தை டிரைவர் சீட்டின் முன் சீட்டில் சிக்கிக் கொண்டது. மச்சான் வா. காசி அழைத்தான். அங்கிருந்த யாருக்கும் அந்த குழந்தை முன் சீட்டில் சிக்கியிருந்தது தெரியாது. அந்த கயிறு வேறு வெயிட் தாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அறுந்து கொண்டிருந்தது. வாடா கத்தினான் காசி. குரு வாங்க. சந்திராவும் கத்தினாள். குரு அந்த பஸ்ஸில் இருந்து செல்லலாம் என்று எண்ணும் பொழுது அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டது. எல்லா குழந்தையும் வந்துட்டாங்களா? குரு அங்கிருந்து கத்தினான். வந்துட்டாங்க. ஒரு ஆசிரியை சத்தம் போட்டாள். மீண்டும் அவனுக்கு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. நல்லா பாருங்க. இப்பொழுது தெளிவாக பார்த்துவிட்டு, ஐயோ ஒரு பொண்ணை மட்டும் காணோம் என்று அந்த மதர் கத்தினர். குரு பதட்டமாய் அந்த பஸ்ஸில் சுற்றிலும் முற்றிலும் பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. இன்னும் தெளிவாக பார்த்தான். அப்பொழுதுதான் கடைசியாக அந்த டிரைவர் சீட் பக்கத்தில் ஒரு குழந்தை இருப்பது தெரிந்தது. பாப்பா பாப்பா என்று கத்தினான். அந்த பாப்பா பேர் என்ன? தமிழ். தமிழ் என்று கத்தினான். இப்பொழுது அந்த குழந்தை அண்ணா என்று கத்தியது. அவனுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. தமிழ், ஒன்னும் பயப்படாத, அண்ணா இருக்கேன், உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் வரேன், அண்ணா கைய புடிச்சுக்கோ. குரு, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, எந்திரிச்சு நடக்கவும் முடியாது. மதர் கத்தினார். அந்த குழந்தை அண்ணா அண்ணா என்று அழுதது. தமிழ், அண்ணா வரேன், ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. அண்ணா இருக்கல்ல, அண்ணாவை நம்பு, அழக்கூடாது. நான் பக்கத்துல வரேன். அண்ணா கை நீட்டுன்னு சொல்லும்போது நீ கை நீட்டு, சரியா? சரிண்ண என்று அந்த குழந்தை அழுகையை நிறுத்தியது. குரு மெல்ல மெல்ல அந்த கயிறை பிடித்து ஒவ்வொரு சீட்டிலும் கால் வைத்து கீழே சென்றான். கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக அறுந்தது. அவன் வெயிட் தாங்காமல் வேன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கியது. அந்த கயிறு அந்த சீட்டுக்கு கொஞ்சம் பக்கம்தான் இருந்தது. தமிழ், கை நீட்டு, அண்ணா உன்னை புடிச்சுக்கிறேன். சரி என்று அந்த குழந்தை கை நீட்டியது. இன்னும் கொஞ்சம் தள்ளி நீட்டுடா. குழந்தை நகண்டு வந்து கை நீட்டியது. அவன் அந்த குழந்தையின் கையை பிடிக்க போன சமயத்தில் அந்த குழந்தை பட்டென்று அந்த பஸ்ஸின் முன்னாடி கண்ணாடியில் போய் விழுந்தாள். ஐயோ என்று அனைவரும் பயந்து போய் கத்தினார்கள். கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக கீறல் விட்டது. அதற்கு மேல் கயிறும் பத்தவில்லை. அதனால் மெல்ல அவன் அந்த கயிறை விட்டு அந்த சீட்டில் கால் வைத்து 2 கால்களையும் 2 பக்க சீட்டில் வைத்து அவன் அப்படியே குனிந்து அந்த குழந்தையின் கையை பிடித்து தூக்க முயற்சி செய்தான். பஸ் கீழிறங்கியது. ஹே, பஸ் சாய போது, எல்லாரும் சேர்ந்து பிடிங்க என்று அவர்கள் அனைவரும் பின்பக்கம் பஸ்ஸை பிடித்து இழுத்தார்கள். இருந்தபோதும் அவ்வளவு பெரிய வாகனத்தை அவர்களால் இழுக்க முடியுமா என்ன? டே குரு, சீக்கிரம் வண்டி சாய போகுது. காசி சத்தம் போட்டான். அவனும் அங்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தான். தமிழ், அசையாத, மெல்லமா கைய நீட்டு. கண்ணாடி வேறு கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்தது. இன்னும் சற்று நேரம் இருந்தாலும் கண்ணாடி உடைந்து குழந்தை கீழே விழுந்து விடுவாள். குழந்தை பயந்து கொண்டே கையை நீட்டினாள். மெல்ல மெல்ல முயற்சி செய்து அவன் அந்த குழந்தையின் கைப்பிடிக்கும் நேரம் சரியாக மொத்த கண்ணாடியும் உடைந்து கீழே விழுந்தது. நூலிலையில் குழந்தையின் கையை பிடித்து விட்டான். அதுவும் அவனின் ஒற்றை கையால்தான். மெல்ல மெல்ல குழந்தையினை ஒரு கையால் தூக்கி அப்படியே இன்னும் ஒரு சீட்டில் கை வைத்து அந்த கயிறை பிடித்து விட்டான். அப்பாடி என்று அனைவரும் மூச்சு விடவில்லை. காசி கத்தினான். மச்சான், கயிறு அந்த விழுக போகுது, சீக்கிரம் வாடா என்று. குரு கவனித்தான். அவன் எடையை அந்த கயிறு தாங்காது. அவன் யோசித்தான், அவன் உயிரை விட அந்த குழந்தையின் உயிர் முக்கியம் என்று. அந்த கயிறை அந்த குழந்தையின் வயிற்றில் கட்டினான். குரு, என்ன பண்றீங்க? இங்கு சந்திரா கத்தினாள். என் வெயிட் அந்த கயிறு தாங்காது,
நீங்க குழந்தைய காப்பாத்துங்க என்றான். குரு ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, வாங்க. சந்திரா கீழே விழுந்து கத்தினாள். 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் வர முடியும். இங்க வாழ்ற அளவுக்கு நான் நல்லவனும் இல்ல, எந்த நல்லதும் பண்ணல குருவி. இந்த ஒரு விஷயம் நல்லதா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு தான் இனி வாழ்க்கை இருக்கு. நீங்க அந்த குழந்தைய காப்பாத்துங்க. காசி கண்கள் கலங்கியது. மச்சான் வாடா. அவன் நண்பனை இழக்க தயாராக இல்லை. இல்லடா, 2 பேரும் வர முடியாது. நீ குழந்தைய பிடிச்சு இழு. காசி கண்களிலிருந்து கண்ணீர் துளி கன்னம் நனைத்தது. அவன் புறங்கை கொண்டு அதை துடைத்து விட்டவன் இப்பொழுது அந்த கயிறை இழுத்தான். அவன் இழுக்க இழுக்க குழந்தை மேலே வந்தது. சரியாக குழந்தை மேலே வந்த நேரம் கயிறும் அறுந்து போனது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வேன் முற்றிலும் கீழே சரிந்துவிடும். குரு குரு வாங்க. சந்திரா கை நீட்டினாள். குரு மெல்ல மெல்ல அந்த சீட்டில் கால் வைத்து மேலே ஏறி வந்தான். இன்னும் 3 சீட்டு தான் இருந்தது. முக்கால்வாசி வேன் அந்த பக்கம் சாய்ந்து விட்டது. இன்னும் சில வினாடியில் முற்றிலும் மலையிலிருந்து சாய்ந்துவிடும். குரு கண்கள் கலங்கியது. சந்திரா, என்ன மன்னிச்சிடு. தப்பு பண்ணிட்ட, உன் மனச காயப்படுத்திட்ட என்றான். குரு ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, மேல வாங்க, உங்களை விட மாட்டேன், மேல வாங்க. பெண்ணவள் கண்ணீர் துளி அவன் கன்னத்தில் வந்து தெரித்தது. அவன் நகர நகர அந்த வேனும் சேர்ந்து நகர்ந்தது. குருவி, என்கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னல, அதப்ப சொல்லுவியா? சந்திரா கதறி அழுதபடி மாட்டேன் என்று தலையாட்டினாள். கடைசியா கூட சொல்ல மாட்டியா? அப்படி பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, என் கையை பிடிங்க. காசி வேறு பக்கம் எதுவும் கயிறு கிடைக்குமா என்று தேடி பார்த்தவன் அங்கிருந்தவர்களின் துப்பட்டா எல்லாம் சேர்த்து ஒரு கயிறை போல கட்டி கொண்டிருந்தான். சொல்லு குருவி. அவன் கண்கள் கலங்க ஏக்கமாக பெண்ணவள் முகம் பார்த்தான். வண்டி சாய்ந்தது. அவனும் சேர்ந்து சாய்ந்தான். பெண்ணவள் கதறினாள். அவன் இன்னொரு சீட்டை பிடித்துக்கொண்டு தொங்கினான் அந்தரத்தில். பெண்ணவள் கதறினாள். சொல்லு சந்திரா. அவள் பெயரை சொல்லி அழைத்தான். பெண்ணவள் தேம்பி தேம்பி அழுதபடி, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், ப்ளீஸ் வந்துருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, ஐ லவ் யூ குரு என்று சத்தம் போட்டு அந்த மொத்த மலைக்கும் கேட்கும் அளவு கத்தினாள் சந்திரா. அவன் இதழில் ஒரு நிம்மதி புன்னகை வந்தது. நானும் தான் குருவி, ஐ லவ் யூ என்றவன் அப்படியே சிறு புன்னகையுடன் அந்த வேனுடன் சேர்ந்து கீழே விழுந்தான். குரு என்று கூக்குரலிட்டு கத்தியவளின் சத்தம் அந்த இடமெங்கும் எதிரொலித்தது.